வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ். சிபிஎஸ்இ கிளாஸ் 10th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற சாப்டர் 3 த மேக்கிங் ஆஃப் அ குளோபல் வேர்ல்ட். ஸோ இந்த சாப்டரில் நம்ம இப்போ 1.1 டாபிக் வந்து 1.1 சில்க் ரூட்ஸ் லிங்க் த வேர்ல்டு. ஸோ அதாவது சில்க் ரூட் அப்படிங்கிறது உலகத்தை வந்து எப்படி வந்து இணைக்குது அப்படிங்கிறது தான் டாபிக் நமக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்த்தோம், பார்ட் 1ல ப்ரீ மாடர்ன் வேர்ல்டு பார்த்தோம் இல்லைங்களா, அதை கண்டினியூ பண்ணி இந்த டாபிக் நமக்கு வருது. இதை பற்றி நம்ம இந்த பார்ட் 2 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஓகே, சரி. இப்போ சில்க் ரூட்ஸ் லிங்க் த வேர்ல்டு, அதாவது இந்த சில்க் ரூட் அப்படிங்கிறது உலகத்தை வந்து எப்படி இணைச்சிச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். சில்க் ரூட்ஸ் ஆர் an example of vibrant pre-modern trade and cultural links between distant part of the world. அதாவது சில்க் ரூட் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ மாடர்ன் வேர்ல்டு இதுக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா, இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டுக்கு முன்பு இருந்த உலகத்தில் ட்ரேடும் கல்ச்சரும் உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் எப்படி பரவுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சில்க் ரூட் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? அப்போ சில்க் ரூட்னா என்ன, அது ஏன் அப்படி பேர் வந்துச்சு? இந்த நேம் சில்க் ரூட்ஸ் points to the importance of west-bound Chinese silk cargoes along this route. அதாவது சில்க் ரூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவோட மேற்கு பகுதிகளிலிருந்து, மேற்கு எல்லை பகுதிகளிலிருந்து சில்க் வந்து இந்த பட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டு துணி, நெஞ்ச பட்டு துணி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் அந்த வழியாக கொண்டுட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? சைனாவில் தயாரிக்கப்பட்ட அந்த பட்டு துணிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் கொண்டுட்டு போயிருக்காங்க. அந்த ரூட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா சில்க் ரூட் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா அந்த பட்டு டிராவல் பண்ண பகுதியை தான் சில்க் ரூட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இதை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை இருக்கு பார்த்தீங்களா, இந்த படத்துல சில்க் ரூட் ட்ரேட் த டிபிக்டட் இன் சைனீஸ் கேவ் பெயிண்டிங். சைனாவோட குகையில் இந்த மாதிரி சில்க் ரூட் வந்து என்ன, சில்க் ரூட்னா என்ன, அந்த வழியை என்ன ட்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஓகே, எப்போ வரையப்பட்ட ஓவியம் இதுன்னு பார்த்தீங்கன்னா 8th செஞ்சுரியிலேயே வரையப்பட்ட ஓவியம் இது. ஓகேங்களா? அப்பயே ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து சில்க் ரூட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோரியன்ஸ் ஹேவ் ஐடென்டிஃபைட் several silk routes over land and by seas, knitting together vast regions of Asia and linking Asia with Europe and Northern Africa. இந்த மாதிரி வரலாற்று ஆசிரியர்கள் வந்து நிறைய சில்க் ரூட்டை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்லையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, சீலையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. கடல் வழியாக இந்த ரூட் எங்கெங்கெல்லாம் போகுது, அதே மாதிரி நிலப்பகுதிகள் வழியாகவும் இவங்க எங்கெல்லாம் போய் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வரலாற்று ஆசிரியர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியாவில் மிகப்பெரிய பகுதிகளை வந்து இது ஒன்றா இணைச்சிருக்குது. ஓகேங்களா? ஏஷியாவில் நிறைய ஒரு பெரிய கான்டினென்ட் இல்லையா, இதில் வந்து நிறைய பகுதிகளை வந்து இந்த சில்க் ரூட் அப்படிங்கிறது ஒன்றா இணைச்சிருக்குது. ஓகேவா? ஸோ அண்ட் லிங்க் ஏஷியா வித் யூரோப் அண்டு நார்த்தன் ஆஃப்ரிக்கா. அது மட்டும் இல்லை, ஏஷியாவோட யூரோப்பு, நார்த்தன் ஆஃப்ரிக்கா இந்த பகுதிகளை எல்லாத்தையுமே இணைக்கக்கூடிய ஒரு ரூட்டாக வந்து இது இருந்திருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரூட்டெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தீஸ் ரூட்ஸ் existed since before the Christian era and thrived almost till the 15th century. இந்த ரூட் வந்து எப்போ பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் ஈராக்கு முன்னாடியிலிருந்தே. ஓகேங்களா? இந்த கிறிஸ்டியன் ஈரா நம்ம கால்குலேட் பண்ணுவோம்ல, அதுக்கு முன்னாடியிலிருந்து அப் டு 15th செஞ்சுரி வரையும், 15ஆம் நூற்றாண்டு வரையும் இந்த வழிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, சரி. அலாங் வித் சில்க், Chinese pottery, textile and spices from India and Southeast Asia traveled the same route. இந்த வழியா சில்க் மட்டும் இல்லை, ஓகேங்களா, பட்டு துணிகள் மட்டும் இல்லை, அந்த பட்டு துணிகளோட சேர்ந்து சைனீஸ் பாட்ரி, அதாவது சைனா கிளேல செய்யப்பட்ட சைனா மண்பாண்டங்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அந்த மாதிரி சைனீஸ் பாட்ரி,
டெக்ஸ்டைலு அண்டு ஸ்பைசஸ் எங்கேருந்து இந்தியாவிலிருந்தும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலிருந்தும் இந்த ஸ்பைசஸும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதை வழியாக தான் ட்ராவல் பண்ணியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாதை வழியாக தான் கொண்டு போய் விற்றுருக்காங்க. ஓகேங்களா? சரி, அது மட்டும் இல்லாமல் இன் ரிட்டன் ப்ரீசியஸ் மெட்டல்ஸ் லைக் கோல்டு அண்ட் சில்வர் flowed from Europe to ஏஷியா. அந்த அப்போ விற்றுட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க அதுக்கு பதிலாக எதையாவது வாங்கிட்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா? நம்ம இப்போ விற்றோம்னா காசு வாங்குறோம் இல்லையா? அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு பதிலாக ரிட்டர்ன் என்ன எடுத்து வந்திருக்காங்க? அவங்க நல்ல விலையுயர்ந்த தங்கத்தையும் வெள்ளியையும் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த பாதை வழியாக தான் யூரோப்லேருந்து ஏஷியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? தங்கத்தையும் வெள்ளியும் எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க? யூரோப்லேருந்து ஏஷியாவுக்கு இந்த பாதை வழியாக தான் திரும்ப எடுத்து வந்திருக்காங்க. ட்ரேட் அண்ட் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் ஆல்வேஸ் வெண்ட் ஹேண்ட் இன் ஹேண்ட். அதே போல் ட்ரேடு மட்டும் இல்லை, ட்ரேடும் அதோடு சேர்ந்து கல்ச்சரும் ஒன்றோட ஒன்று கை கோர்த்து தான் இந்த பகுதிகளில் போயிட்டு இருந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ ட்ரேடோடு சேர்ந்து இந்த கல்ச்சரும் வந்து என்ன ஆயிருக்கு? ஒன்றோட ஒன்று கை கோர்த்து நமக்கு போயிருக்குது. ஓகேவா? கலாச்சாரமும் பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி. இயர்லி கிறிஸ்டியன் மிஷனரிஸ் ஆல்மோஸ்ட் சர்டைன்லி டிராவல்டு திஸ் ரூட் டு ஏஷியா. அதாவது இது கிறிஸ்துவ மதத்தை பரப்பக்கூடியவங்க. ஓகேங்களா? அதான் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூட்டை பயன்படுத்தி தான் ஏஷியாவில் நிறைய பகுதிகளுக்கு போயிருக்காங்க. என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்களுடைய மத கொள்கைகளை மக்களுக்கு பரப்பியிருப்பாங்க. இந்த வழியாக போய் தான் என்ன பண்ணியிருக்காங்க? ஏஷியாவில் நிறைய பகுதிகளில் போய் இவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. As the early Muslim preachers the few century later, அதாவது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த முஸ்லீம் மத போதகர்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டை பயன்படுத்தி தான் மக்கள்கிட்ட போய் அவங்களுடைய கொள்கைகளை பரப்பியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ரூட் வழியாக இவங்களும் டிராவல் பண்ணி நிறைய அவங்களுடைய கொள்கைகள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் டிராவல் பண்ணி சேர்த்துருக்காங்க. ஓகே, சரி. மச் பிஃபோர் ஆல் திஸ் Buddhism emerged from eastern India and spread in several directions through intersecting point on the Silk Roads. இதே மாதிரி இதுக்கெல்லாம் முன்னாடி உருவான புத்திசம். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் முன்னாடி உருவான இந்த புத்த மதம் அது சம்பந்தமான கொள்கைகள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே உருவாயிருக்கு? நம்மளுடைய ஈஸ்டர்ன் இந்தியா பகுதிகளில் உருவாயிருக்கு. கிழக்கிந்திய பகுதிகளில் உருவான இந்த புத்திசம் பார்த்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ முக்கியமாக எது வழியாக போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்க் ரூட்டோட எங்கெங்கெல்லாம் அந்த சில்க் ரூட் கனெக்ட் ஆகுதோ அந்த எல்லா பகுதிகள்லையும் போய் ஓகேங்களா எல்லா பகுதிகள்லையும் போய் இந்த புத்திசம் பரவி இருக்குது. ஓகேங்களா? சரி, இது எங்கே உருவானது? ஈஸ்டர்ன் இந்தியாவோட கிழக்கு பகுதிகளில் உருவான புத்த மதம். ஓகேங்களா? ஸோ இதுவும் இந்த ரூட்டை தான் பயன்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, சரி. இப்போ சில்க் ரூட்னா என்ன, அதுக்கு ஏன் அப்படி பேர் வந்துச்சு, ஓகேங்களா, இதன் மூலமாக என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ரொம்ப சின்ன டாபிக் தான், ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Thanks for watching.